வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது. பல இடங்களில் மழை பொழிவும் காணப்பட்டது. வட சென்னையில் ஆங்காங்கே கத்திவாக்கம், மேலும் பல இடங்களில் இமம்கோ நகர் போன்ற பகுதி எல்லாமே 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. டெல்டாவின் வடக்கு பகுதியில் நனைக்கும் மழை, தூறல் மழை, அரியலூர், பெரம்பலூர், அப்படி கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்திலேயும் ஆங்காங்கே தூறல் மழை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தது கடலோர மாவட்டங்கள். காரணம்னா வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி இன்னும் தமிழ்நாட்டை விட்டு விலகி ஆந்திர பிரதேசம், ஒடிசா பகுதியை நோக்கி செல்லவில்லை. வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக சுமார் 6000 மீட்டர் உயரத்தில், 6 கிலோமீட்டர் உயரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதனால நேற்றைக்கு தமிழ்நாட்டோட வங்கக்கடலோரம், அதாவது டெல்டா மாவட்ட கடலோரம் முதல் வடகடலோரம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் கடலுக்குள் மீனவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கடலுக்குள் போனால் மழை. இதில் குறிப்பாக மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்திற்கு கிழக்கே கனமழை கடலிலே நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலை வரை பொழிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த மேகம் கலைந்து தற்பொழுது அந்த மழை பொழிவோட இரு காற்று இணைவு விலகி கொண்டிருக்கிறது. காற்று சுழற்சி வடக்கு நோக்கி விலகி கொண்டிருக்கிறது. அதே போல கேரளாவிலே நேற்றைக்கு வயநாட்டில் கனமழை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஒட்டுமொத்தமே கனமழை தான். கபினியில திறந்து விடப்பட்டிருக்கூடிய தண்ணீரோட அளவு கூட கொஞ்சம் அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிகமாக திறந்து விடப்பட்டது, 50,000 கனஅடி வரை திறந்து விடப்பட்டது. பிறகு அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி நிறுத்தப்பட்டது. இப்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கபினி மீண்டும் நிரம்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நிலையில வரக்கூடிய 2-3 நாளைக்கு கபினில இருந்து தண்ணீர் மேட்டூருக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 10,000 கனஅடி வரைக்கும் வரத்துக்களை கொடுக்கும் வகையிலே அங்கே மழை பொழிவு இருக்கும். அதே போல நேற்றைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அப்பாஜி கவுண்டர்பதியில் தூறலும், அதற்கு பிறகு நேற்றைக்கு மாலையில் லேசான மழை பொழிவு அவ்வப்பொழுதும், இப்பொழுது காலையில் விட்டு அவ்வப்பொழுது லேசான மழை பொழிவு காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கு. நேற்றைக்கு அதே போல முக்கோணம், ஆர்வேலூர் போன்ற பகுதிகளில் மழை பொழிவு கொடுத்தது. இதை விட கூடுதல் மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூடலூர், பந்தலூர் மற்றும் நடுவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கு. அதே போல வால்பாறை, சின்ன கல்லாறு போன்ற பகுதிகளில் நல்ல மழை நேற்றைக்கும். அதே போல கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்கிற மழை பொழிவை காட்டிலும் கேரளாவில் அதிக மழை நேற்றைக்கு. குறிப்பாக கேரளாவோட மத்திய பகுதி, கொச்சியை ஒட்டிய பகுதி, கொச்சி, காசர்கோடு, கோழிக்கோடு இதை ஒட்டிய பகுதினா அது வயநாடு வரைக்கும் அமையும். அங்கே நல்ல மழை பொழிந்தது. இப்போ இந்த மழை பொழிவு இன்றைக்கும் தொடரும். நேற்றைக்கு காலையில குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆயிருக்கும். ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் இரவு கனமழை பொழிவை கொடுத்தது. குற்றாலத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என்று கூட சொல்லியிருந்தோம். அந்த நிலை நேற்றைக்கு ஏற்பட்டது. தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து குற்றாலத்துக்கு தண்ணீர் வரும். ஆனால் நேற்றை விட குறைவாக படிப்படியாக குறையும். இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி வரைக்கும் தான் இது தீவிரம் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே அறிவித்திருப்பதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 8ஆம் தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும். 8லிருந்து 10 வரைக்கும், 9, 10 2 நாளையும் கொஞ்சம் தீவிரம் குறையும். இருந்தாலும் ரொம்ப குறையாது, இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். 10க்கு பிறகு 11, 12 இன்னமும் நல்லாவே குறையும். 13லிருந்து 16 வரைக்கும் ஒரு இடைவெளி கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். இடைவெளி கொடுத்தாலும் வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னோம். கேரளாவில் மட்டும்தான் அதோட வேகம் கொஞ்சம் குறையும். ஆனால் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கும். நேற்றைக்கு நாம காலை அறிக்கையில் என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா, நீலகிரி முதல் பவானி சாகர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தொடங்கி வங்கக்கடலோரம், டெல்டா, வேதாரண்யம், கோடியக்கரை, யாழ்ப்பாணத்துக்கு கூட நேற்று மழை எதிர்பார்த்திருந்தோம். நேற்றைய அமைப்பு என்னாச்சுன்னா, நேற்றைக்கு மதியத்துக்கு பிறகு இந்த வளிமண்டல சுழற்சியோட காற்று, அதாவது செட்டிங், அதாவது எப்படியெல்லாம் இந்த காற்று சுழற்சியோட செட்டிங் இருக்கோ அந்த செட்டிங்கை பொறுத்து தான் அந்த இரு காற்று இணைவு அமையும். இருக்கும் இடத்தை பொறுத்து, அதோட விட்டத்தை பொறுத்து காற்று எங்கிருந்து வருகிறது, அதாவது வட இந்திய நிலப்பகுதியிலிருந்தும் காற்று சுழற்சிக்குள்ள காற்று வருது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்து அரபிக்கடல்ல இருந்தும் வங்கக்கடல்ல இருந்தும் காற்று வருது. அந்த வங்கக்கடலோட ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்தும் வருது, கிழக்கு இருந்தும் காற்று வருது. இந்த காற்றுல எந்த காற்று நீராவி, எந்த காற்று வெப்பக்காற்று, இவையெல்லாம் பொறுத்து தான் அது அமையும். அதனால நேற்றைக்கு இந்த வளிமண்டல சுழற்சி நேற்றைய அமைப்பு மேகமூட்டத்தை ஏற்படுத்தி விட்டது. வெப்பசலன மழைக்கு இடையூறு கொடுத்து விட்டது. கடல்ல வெப்பசலன மழை பொழிவு, இரு காற்று இணைவு, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும். தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அரபிக்கடலில் இறங்கி வடமேற்கில் இருந்து அரபு நாடுகள் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து வரக்கூடிய காற்று தெற்கு அதாவது குமரிக்கடல் வழியாக வந்தது. கிழக்கிலிருந்து நீராவி காற்றும் வந்தது. தென்கிழக்கு திசையிலிருந்தும் நீராவி காற்று வந்தது. இது கடலில் மழை பொழிவை கொடுத்ததை தவிர தரையில அது வெப்பசலன இடிமழை பொழிவை ஏற்படுத்த பெரிய அளவில் ஏற்படுத்த முடியவில்லை. தூறல், சாரல், நனைக்கும் மழை பொழிவுகளை ஆங்காங்கே கொடுத்தது. நேற்றைக்கு
வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வடகடலோரத்தில் சென்னை வட சென்னை பகுதிகளிலையும் கொடுத்தது. ஆனால் நேற்றைய நாம் எதிர்பார்த்தது கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு. ஆனால் அது இல்லாமல் குறைவாக பெய்திருக்கிறது. டெல்டாவில் வேதாரண்யம் பகுதி கூட மேகமூட்டத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கோம். ஒட்டுமொத்த டெல்டாவிற்கே மழை வருவது போன்ற ஒரு வானிலை இருக்கும். ஆனால் மழைக்கு வாய்ப்பு இப்பொழுதைக்கு இல்லை. கடலில் பெய்து கொண்டிருக்கிற மழை கரைக்கு மேகமூட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கு. இருகாற்று இணைவு கடலில் மழையாக மாறுவதற்கும் தரையில் மேகமூட்டத்தை உண்டு பண்ணுவதற்கு மட்டுமே இருகாற்று இணைவு சாதகமாக இருக்குது. இன்றைக்கு மதியம், அதாவது இன்றைக்கு காலை வெப்பம் உயரும் பட்சத்தில் இன்றைக்கு நேற்றைக்கு எதிர்பார்த்த மழை பொழிவு கிடைக்கும். இந்த மேகமூட்டம் வேகமாக விலகணும். விலகிய பிறகு இந்த சீக்கிரமா ஒரு 9-10 மணிக்குள்ள விலகி 11-12 மணிக்குள்ள இது வெயில் அதிகரிச்சா தான் மேற்கு திசை காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயில் இருந்தும் மைசூர் வழியாகவும் மேற்கில் இருந்து காற்று உள்ளே நுழையும். அதில் தான் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலிடும். கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும். கடலோர வளிமண்டல சுழற்சியும் அது குளிர்விக்கும். அது இன்றைக்கு இந்த மேகம் களைவதை பொறுத்து, அதுக்கு வெப்பநிலை உயர்வதை பொறுத்து அமையும். கண்டிப்பாக வடகடலோரம் வட உள் பகுதிகளில் குறைந்தபட்சம் 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும். டெல்டாவிற்கு இந்த மேகம் 11 மணிக்குள்ளே மேகம் நல்லா விலகி கொஞ்சம் வெயில் நல்லா பிரைட்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு. நேற்றைக்கு முழுவதுமே மேகமூட்டமாக இருந்துச்சு. ரைட், இன்றைக்கும் மழைப்பொழிவு இருக்குது. நாளையும் நாளைய மறுநாளும், அதாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாளும் இன்றைய விட மழைப்பொழிவு குறைவாக பரப்பில் இருக்கும். ஆனால் மழை இருக்கும். 11-12 மழை இருக்கும். 9-10 விட குறைவான பரப்பில் மழை இருக்கும். அப்புறம் எங்க குறைவான பரப்பு, எங்க மழைப்பொழிவோட பரப்பு குறைதோ எங்க தெரியுமா மழை பெய்யும்? மழை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி, மதுரை வடக்கு, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி, குறிப்பாக காரைக்குடி, பிள்ளையார்பட்டி இந்த பகுதி, அதே போல் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட ஆங்காங்கே இந்த மாதிரி பகுதிகளில், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம், கல்வராயன் மலைப்பகுதி, இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை 12ஆம் தேதி வரை இருக்கும். பெருசா பரவலா எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்காது. ஒதுக்கி மழை இருக்கும். எல்லோருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, எங்களுக்கு மழையே பெய்யல, வறட்சி நிலவுது, எங்களுக்கு எப்போ மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏற்கனவே நம்ம பெய்கிற மழை நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் பெய்யும். கேரளாவில் பெய்கிற மழை அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து கபினி நிரப்பும், நம்பிக்கை ஏற்படுத்தும். வறட்சிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. வறட்சி வராது, மழை பொழியும் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட வானிலை அமையும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வானிலை அமைந்திருக்கு. இப்போ வறட்சிங்கிற பேச்சு வர குறைஞ்சிருக்கு. இப்போ ஊடகங்களில் கூட வறட்சியும் வரலாம், வெள்ளமும் வரலாம்னு 2 வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஆகவே அது எல்னினோ, சூப்பர் எல்னினோ, என்னமோ காஜிலா எல்னினோன்னு நிறைய பெயரிடப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஃபார்முலா பொறுத்த வரைக்கும், எல்னினோ, சூப்பர் எல்னினோ, அது எந்த பேர் வச்சாலும் சரி, இந்த பருவமழை, தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபரில் இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு படிப்படியாக வலுப்பெறும். மாத இறுதியில் வலுப்பெறும். 22ஆம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். மாத இறுதியில் மேலும் அதிகரிக்கும். செப்டம்பர் அக்டோபர் இறுதி 45 நாள், அதுலேயும் குறிப்பாக செப்டம்பர் 15லிருந்து அக்டோபர் 15 வரைக்கும் இறுதி 30 நாள், அதுலேயும் குறிப்பாக அக்டோபர் 1லிருந்து அக்டோபர் 15 வரை இறுதி 15 நாள் பலத்த மழைப்பொழிவை ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை எல்லாமே சேர்த்து செப்டம்பர் அக்டோபரில் கொடுக்கும். அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல பற்றாக்குறை இருந்தாலும், அதாவது உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருந்தாலும், அதை செப்டம்பர் 15க்கு பிறகு அக்டோபர் 15க்குள்ள மிகச் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. நாம் சொல்றது எல்லாமே என்ன சொல்கிறோன்னா, அந்த வெடித்து கிடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் காட்டப்பட்டு இதுபோல் வறட்சி வரும்னு கடுமையாக அச்ச உணர்வையும் நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்கும் வகையில் சில பேரெல்லாம் விவசாய நிலங்களில் பூமியெல்லாம் விற்றுருமா அப்படிங்கிற போகிற நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டு கைபேசி அழைப்பில் என்னை அழைத்து கொண்டு போகிறவர்களுக்கு ஒன்று தான், தயவுசெய்து அப்படிப்பட்ட அச்சம் வேண்டாம். குறிப்பாக இலங்கை பகுதியிலிருந்து அச்சமாக அதிகமாக கேள்வி வருது. நல்லா புரிஞ்சுங்க. இலங்கையில் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை கொழும்பு, காலி, இந்த புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதியும் மலைப்பகுதிகளில் தான் பெய்யும் எப்பொழுதுமே. இந்த யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை இந்த பகுதிகள், புத்தளத்துக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் எப்பொழுதுமே காற்று தான் அடிக்கும், மழையே பெய்யாது. இப்போ எப்படி மழை பெய்யும்? தமிழ்நாட்டிலிருந்து டெல்டாவில் பெய்கிற மழை தான் அங்கே போகும். நேற்றைக்கு முன்தினம் கூட மன்னார்குடி, தகட்டூர் கொடுத்து விட்டு அந்த மழை கோடியக்கரைக்கு கொடுத்து விட்டு பிறகு அப்படியே காங்கேஸ்வரம் துறை போய் மழை பொழிவை கொடுத்தது அல்லவா? இதே போல டெல்டாவிலிருந்து போகிற மழை தான். அந்த அதுவும் கோடியக்கரைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நம்ம எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கும். தெற்கு காற்று வீசும். இப்போ தெற்கு காற்று கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால மழைப்பொழிவுக்கு சாதகம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு
ஒரு சாதகமான நாள்லாம் அமையும் பொழுது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை தமிழ்நாட்டு வழியாக போய் கொடுக்கும். வளிமண்டல சுழற்சி ஏதாவது அமைந்தால் இலங்கைக்கும் கொடுக்கும். அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்களாகிய இந்த ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும் பொழுது தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதியில் வளிமண்டல சுழற்சியெல்லாம் செப்டம்பர் அக்டோபரில் உருவாகும். அதே போலதான் வங்க அரபிக்கடல வெப்பம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயரப்போகுது. வங்கக்கடல் வெப்பம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் உயரப்போகுது. இந்த வெப்ப உயர்வு என்பது செப்டம்பர் அக்டோபர் மழைப்பொழிவை கூட்டும். ஆந்திர பிரதேச பருவமழை என்பது எப்பொழுதும் செப்டம்பர் தான் சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர் அக்டோபர் தான் ஆந்திர பிரதேச பருவமழை. அதனை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கும். ஆகவே அந்த நாள் வரப்போகிறது. அந்த செப்டம்பருக்கே இன்னும் 30 நாள், செப்டம்பர் 5 தேதி 6 தேதிக்கு மேலே தான் அந்த ஆந்திர பிரதேசத்துக்கு சிஸ்டம்லாம் வலுவாக வரும். அதெல்லாம் நடக்கும் 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 நடக்கும். அதாவது பசிபிக் பெருங்கடலை இப்பொழுது கடந்து கொண்டிருக்கக்கூடிய டால்பின் புயல் சீனாவை கரை கடந்து சீனாவில் உள்ள வெள்ள பகுதியெல்லாம் சீனாவோட அந்த தாய்வானை ஒட்டிய பகுதிகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு ஜப்பான் பகுதிக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு வடகொரியா தென்கொரியா வரை போய் செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு பிலிப்பைன்ஸுக்கு வடக்கு புறமாக ஹாங்காங் வழியாக அதன் ஒட்டிய பகுதி வழியாக வங்கக்கடல் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி வந்து வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு மேலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் உள்ளிட்ட இமயமலை ஒட்டிய மாநிலம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு நேரடியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு வரும். அதற்கு அடுத்த நிகழ்வு பூரி பாரதீப் உள்ளிட்ட ஒடிசா பகுதிக்கு வரும். அடுத்த நிகழ்வு கோபால்பூர் உள்ளிட்ட ஆந்திர பிரதேச மற்றும் ஒடிசா எல்லையோர பகுதிகளுக்கு வரும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதிக்கு வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மச்சூலிப்பட்டினம் ஓங்கோல் போன்ற பகுதிக்கு வரும். அக்டோபர் நிகழ்வு நெல்லூர் ஓங்கோல் மற்றும் தெனாலி போன்ற பகுதியை நோக்கி வரும். இப்படி வரும்பொழுது பருவமழை கேரளா கர்நாடகாவில் வலுப்பெறும். நம்பிக்கையுடன் இருங்கள். அந்த நம்பிக்கைக்கு தான் படங்கள்லாம் இதில் இணைச்சிருக்கேன். பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸ் வழியாக தென்சீனக்கடல் ஊடுருவி தென்சீனக்கடல் வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக செப்டம்பர் அக்டோபர் நிகழ்வுகள் வரும். அச்சம் கொள்ள தேவையில்லை. எல்னினோ குறித்து உலக சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனமோ இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமோ சொல்லி கொண்டு இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு பகுதியை போய் பார்த்தாலும் வெப்பநிலை ஆசிய பகுதியில் அதிகமாக இருக்குது. வங்கக்கடல் தென்சீனக்கடல் தாய்லாந்து வளைகுடா பகுதி வெப்பம் அதிகமாக இருக்குது. இதனால் நிகழ்வு செப்டம்பர் அக்டோபரில் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கேரளா கர்நாடகாவிற்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் கண்டிப்பாக அமையும். செப்டம்பர் இறுதி அக்டோபர் 15 தேதியெல்லாம் வடகிழக்கு பருவமழை போலவே அமையும். வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது போலவே அக்டோபர் இருக்கும். நம்ம ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறோம். வறட்சிக்கு முன்னெச்சரிக்கை எதுவும் எடுக்க தேவையில்லை. வறட்சி என்பதற்கு பதிலாக நீங்கள் அந்த அதாவது அறுவடை நேரங்களில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவிற்கு முன்னெச்சரிக்கை அறுவடைக்கு திட்டமிடுதல் போன்ற பணி தான் நீங்கள் செய்யணும். ஆகவே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான் இருக்குமே தவிர இந்த வறட்சி என்ற வார்த்தையை தயவுசெய்து என் மனதில் இல்லை. படிப்படியாக மாறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். வடகிழக்கு பருவமழை மிக 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 அதிகமாக இருக்கிறது கடலோர மாவட்டங்கள். அதுலேயும் குறிப்பாக தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வடகடலோரமும் இருக்குது, வட உள்பகுதிகளுக்கும் இருக்குது. அதிகம் எங்கே நாம் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதோ அந்த இடத்த ஊரை நாம் குறிப்பிடணும் தவிர பிற பகுதிகள் பிற மாவட்ட பேரை குறிப்பிடலன்னு உங்களுக்கு மழை இல்லைன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கும் மழை உண்டு. அதிக மழை டெல்டா தென்கடலோரம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைக்குமே உண்டு. தமிழ்நாட்டின் பாதிக்கு தெற்கே பாதிக்கு கிழக்கே அதிக மழை. நீலகிரி கிருஷ்ணகிரிக்கு சராசரி மழை. பிற பகுதியெல்லாம் அதீத மழைப்பொழிவு இருக்கிறது. வடகிழக்கு பருவ மழையை சேமிக்க ஏரி குளங்களை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரைகளை வலுப்படுத்துவோம். வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை பாதிப்பிலிருந்து நாம் மீண்டெட அதாவது வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வோம். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அதிகம். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்திலேயே அது வடகிழக்கு பருவமழை போலவே தெரியும் என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மாதிரிகள் இப்போ எதுவும் காட்டாது. காட்டும் பொழுது உலக வானிலை எல்லாம் மாறி வரும். அறிவிப்புகள் முன்னறிவிப்புகள்லாம் மாறி வரும். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல என்பதையும் பணிவோடு வேண்டுகிறேன். நம்முடைய ஃபார்முலா படி நம்முடைய ஆய்வறிக்கைக்கென்று தனி ஒரு கோட்பாடு இருக்கிறது. இதுதான் என்று கடல் நீரோட்டத்தையும் கடல் வெப்பத்தையும் வைத்து கணிக்கக்கூடிய நம்முடைய அறிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதன்படியில் நாம் உறுதிப்பட அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்து 6 மாதமாக ஏன் ஜனவரியிலிருந்து தொடர்ந்தே சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நாம் அந்த எல்னினோ சூப்பர் எல்னினோன்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம் அச்சப்பட வேண்டாம் என்பதற்கு மட்டுமே அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு பயன்படுத்துகிறோமே தவிர அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஏதும் இல்லை. மாறும் வானிலை நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருக்கலாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன்.
நிச்சயமாக இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். ஆனால் மழை பொழிவு நீங்கள் நினைக்கும் பொழுது பொழியாது, சேர்த்து பொழியும். தேவைக்கேற்ப அவ்வப்பொழுது தேவைக்கான அளவு தேவையான நேரத்தில் பொழியாது. மழை பொழிவு எல்லாம் பாருங்க, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மழை எல்லாமே, ஜூன் ஜூலை மழை எல்லாமே, ஆகஸ்ட் முற்பகுதி மழை எல்லாமே ஆகஸ்ட் இறுதியில் செப்டம்பர் அக்டோபரில் அதிகமாக பொழிய போகுது. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15 வரைக்கும் உள்ள காலத்தில் இறுதி 45 நாட்களில் 3 மாத மழையை சேர்த்து பெய்யும். கேரளா, கர்நாடகாவில், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிலையும். அப்பொழுது தமிழ்நாட்டின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கிடைத்து நல்ல ஒரு நீர்வரத்தை அணைகளுக்கு கொடுக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். மழை நீரை சேகரிப்போம். நாம் நினைக்கும் பொழுது மழை கொடுக்காது, கொடுக்கும் மழையை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவோம். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்போம். நன்றி.